சார் ரொம்ப ஒரு மாதிரி பிடிவாதமான நம்பிக்கையில் ராஜசேகர் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சார் ரொம்ப பிடிவாதமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சார். என்னன்னா, இந்த விசாகன் அவரோட வீட்டில் வந்து ரெய்டு நடத்தின தேதி வந்து பார்த்தீங்கன்னா சார் 16/5/2025 17ஆம் தேதியும் அவங்க வந்து ரெய்டு நடத்தினாங்க. அதற்கு பிறகு அந்த ஜெனரல் மேனேஜர் வந்து போனாங்க. இவர்கள் எல்லாம் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு பத்திரிகைகள் எல்லாம் கூட செய்தி வந்தது. இந்த பணம் எங்கேருந்து எப்படி ரொட்டேட் ஆனது, எப்படி முதலீடுகள் செய்யப்பட்டது அப்படின்ட்டெல்லாம். சார் ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இந்த ஆஃபீஸர்ஸ்னுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வாங்கி இருந்தது அப்படின்னா இந்த இடைக்கால தடை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா சார்? அதை அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்ல? அதை அவர்கள் நழுவு விட்டுருக்க மாட்டாங்கல்ல? இல்ல, முதலாவதாக நம்ம இந்த வழக்கை வந்து மெரிட்ல தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு 47 எஃப்ஐஆர், if I'm right, 47 எஃப்ஐஆர்ஸ் பேஸ் பண்ணி தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. 100 crores கீழே இருந்தா இடி வர முடியாது. ஸோ 100 crores மேல இருந்தா தான் இடியோட என்ட்ரியே இருக்க முடியும் அந்த வழக்குல. ஸோ 47 எஃப்ஐஆர், அந்த 47 எஃப்ஐஆர் 40 and above and odd எஃப்ஐஆர் வந்து அதிமுக ஆட்சியில போடப்பட்ட எஃப்ஐஆர். ஒரு 7 எஃப்ஐஆர் திமுக ஆட்சியில போடப்பட்ட எஃப்ஐஆர். இதுல வந்து திமுக கொண்டாட வேண்டிய விஷயம் இல்ல. இது அதிமுக கொண்டாட வேண்டிய விஷயம் இந்த சுப்ரீம் கோர்ட்ல கிடைச்சிச்சு. ஏன்னா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, they enter a state. அங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டிய அந்த பிளேஸ்ல அவங்கள ரீப்ளேஸ் பண்ணணும்னா அவங்க பொலிட்டிக்கலா திங்க் பண்ணுவாங்க. சோ இட் இஸ் ஓபன் சீக்ரெட். ஓபன் சீக்ரெட் எப்படின்னா, they use the enforcing agencies, CBI, ED, IT, other enforcing central agencies யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக அவங்க அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. சோ இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சதுனால்தான் ஸ்ட்ராங் அப்சர்வேஷன்ஸோட இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்தது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, அதிமுக காரங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம தேவையில்லாம அவங்க குதிச்சிட்டு இருக்காங்க. பாஜக வந்து திமுக அட்டாக் பண்ணல, அதிமுகவை பினிஷ் பண்றதுக்கு உண்டான அத்தனை வேலையும் செஞ்சுட்டாங்க இந்த வழக்கை. ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பூமரங். இந்த அம்பு வந்து நேரடியா அதிமுக தான் வந்து சேரப்போகுது. நீங்க பொறுத்திருந்து பாப்பீங்க. சோ இந்த வழக்கோட தன்மையை தெரிஞ்சுக்காம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அதிமுக. சொல்றீங்க செக் உனக்கு இல்ல குமார் அந்த மாதிரி இல்ல நான் சொல்றேன். ஏன்னா மெரிட் ஆஃப் தி கேஸ் தான் நான் பேசுறேன். எனக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் இதுல மெரிட் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு வழக்குலயும் நேரடியா வந்து நீங்க போயிட்டு ஒரு சேல்ஸ்மேன்ல இருந்தே வாங்கினா அந்த பாட்டில் வித்தா 10 ரூபாய், அதுக்கெல்லாம் வந்து ஒரு IAS ஆபீசரையோ குரூப் 1 ஆபீசரையோ ரெய்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இது எப்படின்னா, நீங்க வந்து இட் இஸ் பியூர்லி மிஸ்யூஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். அது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சதுனால்தான் உச்ச நீதிமன்றம் உடனே தடை கொடுத்தாங்க. அதை ஒதுக்கி வச்சிருவோம். ரெண்டாவது, ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் செல்வம் பேசும்போது சொன்னாரு, அது இப்படி இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இடிக்கு வந்து தேர் இஸ் எ லிமிடேஷன். அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து வாங்கினா கூட பப்ளிக் டொமைன்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது. அவங்க they can give a press release. They can only give a press release, not the statement given by the accused person. So இதெல்லாம் வந்து அவங்க பேசும்போது உண்மையிலே சிரிப்பு தான் வருது. சீரியஸா இதை யோசிக்கவே முடியல இந்த வழக்கலாம். எனிவே, நான் வந்து அதிமுகவையும் திமுகவையும் ஒரே இடையில வச்சு பார்த்தா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த டாஸ்மாக் கேஸ் வந்து அதிமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், திமுக அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காதுன்னா மெரிட்ல பேசுறேன். ஐ எம் நாட் a DMK ஸ்போக்ஸ் பர்சன். எனக்கு திமுகவோடு எந்த தொடர்பும் நேரடியாகவோ மறுபடியும் கிடையாது. சரி. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கு இட் இஸ் கோயிங் டு பூமராங் டு ADMK லீடர்ஸ் அண்ட் ADMK இஸ் கோயிங் டு சஃபர் a lot in the future. இதான் நடக்க போகுது. ஓகே. இந்த வழக்கு வந்து இப்போதைக்கு அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் a setback for BJP. சோ இந்த மாதிரி பல வழக்குகள் திமுக மீது பாயம். அதுக்கு அவங்க பொலிட்டிக்கலா ப்ரிப்பேர்டா தான் இருப்பாங்க. இத மீறி இந்த கூட்டணியை வந்து அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு பாக்குறோம். ஓகே.
அதிமுக. பிஜேபி இஸ் டார்கெட்டிங் ஏடிஎம்கே than டார்கெட்டிங் டிஎம்கே. அதான் உண்மை. இத வந்து தெரிஞ்சுக்காம அதிமுக காரங்க ஏதோ நடந்துச்சு போச்சுட்டு இருக்காங்க. பாவமா இருக்குது. அவங்க இதை வந்து புத்திசாலித்தனமா யோசிக்கணும். மைண்ட் அப்ளிகேஷன் ரொம்ப தேவை. ஓகே ஓகே ராஜசேகர் சார், நிறைய விஷயங்கள் இதுல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 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 விவகாரத்துல இன்னொரு பக்கம் வந்து இதுல வந்து மூடப்படுவதாக சந்தேகப்பட்டு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு வழக்கை இந்த நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது சார். எப்படி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த எவிடன்ஸுமே இல்லாம எங்கேயோ காற்றில் உலவுகிற செய்திகளை எல்லாம் காகிதத்தில் எழுத்துக்களாக மாற்றி அதை ஒரு மனுவாக போட்டா எப்படி அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நீதிமன்றம் நீ இதை பத்தி எனக்கு ஒரு தகவலை கொடு அப்படின்னு கேக்குதுன்னா இதெல்லாம் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே சார் இந்த நீதித்துறையினுடைய நடவடிக்கைகள். நீதித்துறை மீது குறை சொல்வதை விட்டுவிட்டு சார் குறைதான் சார் சொல்றேன். சார் குறைதான் சொல்றேன். நான் தான் வெளிப்படையா தானே கேட்கிறேன். நீங்க சார் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் எங்கேயாவது ஒரு இடத்தில் அவங்க வந்து இவர்கள் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் யாராவது ஒருவர் இப்படி ஒரு மனுவை நீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்கன்னா அதை நீதிமன்றம் எடுத்து விசாரிச்சா பரவாயில்ல சார். சார் எவன் சொன்னானே தெரியல சார். லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ சோசியல் மீடியால உலவக்கூடிய செய்திகளை எல்லாம் தொகுத்து யாராவது ஒருத்தர் ஒரு பெட்டிஷனை போட்டா வேலை வெட்டி இல்லாம இந்த நீதிமன்றம் அதை விசாரிச்சு எங்களுக்கு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? இருங்க, நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிஃபோர் காஸ்டிங் அஸ்பர்ஷன்ஸ் ஆன் தி ஹானரபிள் கோர்ட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஒரு விஷயத்தை வந்து நீங்க மெரிட்ல தான் பார்க்கணும். நீங்க இதெல்லாம் வந்து சமீப காலமாக இந்த மாதிரி வழக்குகள் பதியப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறது, தாக்கல் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. உச்ச நீதிமன்றத்திலேயே காஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு வழக்கு மனுதாரர் போய் ஒரு மனு போடுறதுனாலயே அந்த வழக்கு 100% உண்மையான வழக்கு ஆயிட முடியாது. அது வந்து டியூ ப்ராசஸ் ஃபாலோ ஆகி அது அவுட்கம் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அஃபிடவிட் போட சொல்றது எதுக்காகனா அப்பதான் அந்த வழக்கினுடைய தன்மையை எடுத்து அந்த பனிஷ் பண்ண முடியும் கோர்ட்டு கூட. நீங்க ஃபேஸ் ஆஃப் இட் வந்து அதெல்லாம் ஏத்துக்க முடியாது சொல்ல முடியாது. தட் இஸ் தி பவர் given by the court. சார் இல்ல சார், ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுப்பதற்கு முன்பாக நிறைய கோர்ட் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. என்ன இந்த இது தகுதியான மனுவா அப்படின்னு பார்த்துதான் இல்ல சார். சார் நான் கொஞ்சம் கேக்குறேன் சார். நான் பெட்டிஷன் போட்டுக்கிறேன் சார். சார் என்னோட பெட்டிஷன் தகுதியான பெட்டிஷன் தெரிஞ்சு கடைசியில டிஸ்மிஸ் பண்ணிருக்கு சார் இந்த கோர்ட்டு. நாங்க எல்லா ஆதாரத்தோடு போட்ட மனுவை டிஸ்மிஸ் பண்ணுது. நீங்க எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் பதிவு செய்யக்கூடிய வழக்கை விசாரிச்சு நீ இருக்கிற எல்லாத்தையும் நீ ரிப்போர்ட்டா கொடுன்னு கேட்டா என்ன நியாயம்னு கேக்குறேன். இருங்க, ஒரு வழக்கு தள்ளுபடியானதால் அந்த வழக்குல எந்த ஒரு சாராம்சம் இல்லை என்று சொல்வதும், ஒண்ணுமே இல்லாத வழக்கை தாக்கல் பண்ணி அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்வதும் இதெல்லாம் வந்து இயற்கையா நீதிமன்றங்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. காலகாலமாக நடந்து கொண்டுதான் இருக்குது. சமீப காலமாக நீங்க ஈடியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க நீதிமன்றத்தின் மீது உங்க கோபத்தை விட்டு ஈடி சார் லீவு நாள்ல வந்து ஜட்ஜ் ஆர்டர் போட்டதெல்லாம் எங்களுக்கு அந்த லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். சரிங்க. ஆமா சார், இங்க பாருங்க சார், இந்த எமோஷனல் டிசிஷன்ஸ் 12 வரைக்கும் ஜட்ஜஸ் வந்து கேம்ப் ஆபீஸ்ல சார் கேக்குட்டு சார் கேக்குட்டு நான் சொல்றேன். நான் நடந்ததானே சொல்றேன் சார். இந்த எமோஷனல் டிசிஷன்ஸ் ஊரெல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயத்தோடு டெமோக்ரஸியில ரொம்ப முக்கியமான பில்லராக இருக்கக்கூடிய ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டும் அதனோடு சேர்ந்து ஓடுவது அப்படிங்கிறது அதே ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லல்ல. இல்லங்க, சில நீதிபதிகள் மைண்ட் அப்ளிகேஷன் இல்லாம சில பெட்டிஷன்ஸ் அட்மிட் பண்றாங்க. அதெல்லாம் வந்து அதற்காக எக்ஸெப்ஷனல்ஸ் cannot become ரூல். அதனால் புரிஞ்சுக்கங்க, அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாய் நடக்கும் தவறுகளை ஒட்டுமொத்த நீதித்துறை மீதும் நீதிமன்றங்கள் மீதும் சுமத்துவது தவறு. அப்படி யாருமே சொல்லலையே. இல்ல இல்ல இல்ல, 1 அல்ல 2 3 நீதிபதிகள் செய்யும் தவறு ஒரு அனைத்து நீதிபதிகளும் இதெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்வது அப்படி யார் சார் சொன்னா? நீங்க தான் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி ஒரு இடத்துலயும் சொல்லலையே. இருங்க நான் தவறு செய்யறாங்க. எவ்ரிபடி இஸ் ஹியூமன். ஹியூமன் எரர் ஹேப்பன். நம்ம இப்ப ஈடிக்கு வருவோம். நான் என்ன சொல்றேன், ஈடி பதிஞ்ச வழக்குகள்ல எத்தனை பேரு பாஜக கட்சியில சேர்ந்த உடனே மனித புலிகளாக மாறிவிட்டார்கள் சொல்லுங்க. இப்ப ஒண்ணுமே எப்படி ஆனாரு அது சொல்லுங்க. ஏங்க அந்த அந்த தூத்துக்குடி செல்வத்துக்கு அமைதியா சொல்லுங்க, நான் பேசி முடிக்கிறேன். அப்புறம் பேசுறேன். இல்ல செந்தில் பாலாஜி எப்படி ஆனாருங்க? நீங்க பிஜேபி சொல்றீங்க. அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. செல்வம்
செல்வம் நீங்க அமைதியா இருங்க. நாங்க சொல்ற விளக்கம், பாஜக ஒண்ணும் அப்படியே நேர்மையான ஒழுக்கமான கட்சி கிடையாது. எல்லா ஊர்ல இருக்கிற மொத்த முள்ள மாதிரி முடிச்சவங்க உங்க கட்சியில் தான் இருக்கிறான். அப்படி பேசலாமா நம்ம? கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுவாங்க. அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்னவோ யோக்கியமா உங்க மாநிலத்துல பாஜக ஆளுங்கிற மாதிரி ரொம்ப யோக்கியமா எல்லாத்தையும் நடக்கிற மாதிரி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீங்க வந்து பாஜக சேம் சைடு கோல் போட்டு தமிழ்நாட்டுல தெரியாம இந்த மாதிரி ஆட்கள். ஓகே சார், இங்க பாருங்களேன் சார், ஒன்னே ஒண்ணு சார். சார் நான் ஒன்னே ஒண்ணு சார், இங்க பாருங்களேன், இந்த சந்தேகத்தை நாங்கள் வந்து கிளப்புவதற்கு என்ன காரணம்ட்டு சார் ஒரு நிமிஷம் நான் கேட்டு முடிச்சிடறேன். நான் வந்து ஏதோ ஜுடிஷியரி அட்டாக் பண்ண மாதிரி நீங்க சொல்றீங்க. ராஜசேகர் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய எத்தனை எஃப்ஐஆர்களை எடுத்து கிளப் பண்ணி இடி விசாரிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த 13/5/2025 அன்று அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்த போது சொல்லப்பட்டது 40 எஃப்ஐஆர் பக்கம். ஆனா இன்னைக்கு அதனுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிருச்சு. நீங்க எத்தனை எடுத்து விசாரிக்கிறீங்கன்னு நீதிமன்றம் கேட்ட போதெல்லாம் கூட எத்தனை எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லப்பட்டதான்ட்டு எனக்கு தெரியல. ஆனா இத்தனை எஃப்ஐஆர் எடுத்து விசாரிக்கிறாங்க, இத்தனை எஃப்ஐஆரும் வேகமாக மூடப்படுகிறதுன்ட்டு அந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து ஒருத்தர் எப்படி தாக்கல் பண்ண முடியும் சார்? இத வந்து எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கங்கிற அத்தனை எஃப்ஐஆர் எடுத்து வச்சிருக்கிற எங்களுக்கு எத்தனை எஃப்ஐஆர் கிளப் பண்ணிருக்காங்கன்னு தெரியல சார். நீங்க ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அண்ணா நீங்க கொஞ்சம் கம்மன் இருங்க. நீங்க இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் அலோ பண்ண முடியாது இல்ல. இல்ல அட்ராசிட்டி கிடையாது இது. இருங்க, செல்வத்துக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். அண்ணாமலைன்னு ஒரு ஆளு செல்வம் மாதிரி 100 மடங்கு கட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த ஆளு எங்க இருக்காருன்னு தெரியல. அத செல்வம் கொஞ்சம் உங்க கேள்வி வந்து எப்படி